ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா, வேரியபிள்னு சொல்கிறது என்னது பைத்தனில். ஸோ அதால் என்ன யூஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்மள பைத்தனில் இருக்கிற வேரியபிளை பார்க்குறதுக்கு முதல் நம்ம எல்லாருக்குமே ஆரம்பத்தில் படித்த மேத்ஸ் ஞாபகம் இருக்கும், சரிங்களா? ஸோ உதாரணமாக x = 10, அதே மாதிரி y = 20, அடுத்தது z = x + y. ஸோ இப்படி இருக்கக்கிட்டவா யாராவது உங்ககிட்ட ஜெட்ற பெருமதி என்னன்னு சொல்லி கேட்டால் நம்ம சிம்பிளாக சொல்லுவோம் 30ன்னு சொல்லுவோம். என்ன காரணம்? ஸோ நம்ம எப்போவுமே இப்படி அசைன் பண்ணி வச்சுருந்தா, ஸோ இந்த எக்ஸ்ன்னு சொல்லி வர இடத்த நம்ம 10ஐயும் ஒய்ன்னு சொல்லி வர இடத்த இந்த 20ஐயும் தான் நம்ம வச்சு யோசிப்போம். ஸோ அதே கன்செப்ட் தான் இங்கேயும். உதாரணமாக இங்கே பாருங்கள். ஸோ எக்ஸுங்கிற இடத்த நான் அதே ஒரு வேல்யூஸ் ஒன்று கொடுக்கேன். அதே மாதிரி ஒய் என்ற இடத்தையும் நான் என்ன செய்கிறேன்டா 75 என்ற ஒரு விடை என்று கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்டா z = x + y. அப்போ நமக்கு தெரியும் பிரிண்ட்னு சொல்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணினா நம்ம அந்த வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி. ஸோ நம்ம எப்படி இங்கே நம்ம ஒரு நம்பர் கொடுத்தா அது கீழே பிரிண்ட் ஆகுமோ அதே மாதிரி நான் இங்கே ஜெட்டை கொடுத்தேனேண்டா. ஸோ ஜெட்டுக்குள்ளே இந்த லைன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி முடியும் போது இந்த ஜெட்ற பெருமதி என்னையாக இருக்குமோ அந்த பெருமதியை நம்ம இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். 75ன்னு சொல்கிறது வேல்யூஸ் எனக்கு இங்கே 95ங்கிற விட வந்துட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, 75 + 20 பண்ணும்போது ஸோ அதுக்குரிய விட வந்துட்டு எனக்கு 95ங்கிற விட எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அப்போ வேரியபிள்னு சொன்னால் நம்ம ஒரு நேமுக்குள்ளே நம்ம என்ன வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் நமக்கு தேவைப்படும் போது, இப்போ பாருங்கள் இங்கே எக்ஸெட் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் நான் என்ன செய்கிறேன், எக்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேனோ அந்த வேல்யூஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது இந்த இடத்த மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த வேரியபிள் வந்துட்டு ரொம்ப பெரிய அல்கோரிதம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் கூகுளில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் ஒரு க்ரீட்டிங் மெசேஜ் ஒன்று வரும். ஸோ அந்த மெசேஜில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே சேம். பட் இருந்தாலும் என்ன செய்யும், நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்து லாகின் பண்ணி போகிறீங்களோ அந்த யூசர் நேம் மட்டும் சில இடங்களில் மாறும். ஸோ அப்போ அதை எப்படி செய்திருப்பாங்கண்டா வேரியபிளில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வேரியபிள் இந்த மெசேஜை ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம வேல்யூஸ் என்ன வேல்யூஸ் அசைன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட க்ரீட்டிங் மெசேஜ் வந்துக்கிட்டு அங்கே ப்ரிண்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணால் நீங்கள் உங்களுக்கு கூகுளில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ரையும் கூகுளையும் போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் அந்த க்ரீட்டிங் மெசேஜ் என்னன்னு இருக்குன்னு சொல்லி ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ அப்போ இங்கே ரீட் பண்ணும்போது இங்கே வந்துட்டு நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிட்டவா நம்ம டபுள் கொட்டேஷன் கொடுத்தோம்னா ஒரு டேட்டா டைப் ஆகும். அதே மாதிரி இங்கே நம்பர் நம்ம கொடுத்தோம்னா அது இன்னொரு டேட்டா டைப் ஆகும் வந்துக்கிட்டு இங்கே நமக்கு அசைன் பண்ணும். ஸோ நம்ம உதாரணமாக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்குள்ளே 100ன்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒய்க்குள்ளே வந்துக்கிட்டு டெக்ஸ்ட்ன்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன். இப்போது பிரிண்டில் நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். நான் எக்ஸ் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணும், அதே மாதிரி ஒய் கொடுத்தாலும் எனக்கு ஒர்க் பண்ணும். ஆனால் பைத்தனில் டைப்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, சரிங்களா? நீங்கள் டைப் பண்ணி போட்டு நீங்கள் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும், ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கண்டா இங்கே பாருங்கள் இங்கே இன்டீஜர் என்று சொல்லி வரும், அதாவது INT என்று சொல்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது, சரிங்களா? அதே மாதிரி இங்கே நீங்கள் ஒய் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு STR அதாவது ஸ்ட்ரிங்கிறது பிரிண்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது என்ன டைப்பாக இந்த எக்ஸுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்குங்கிறது தான் நமக்கு இங்கே வந்திருக்கிற அவுட்புட். அப்போ எக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கக்கிட்டவா எனக்கு ஏன் இன்டீஜர் வந்துச்சுன்னு சொன்னால் இன்டீஜருங்கிறது ஒரு முழு தானத்தை ஒரு முழு எண்ணை வந்துக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டேட்டா டைப், சரிங்களா? அங்கே தசமதானம் இருக்காது, முழு எண் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒய்ன்னு சொல்கிறவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி நாம் எழுதியிருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்குரிய டேட்டா டைப், சரிங்களா? அப்போ என்னத்துக்கு வேண்டி இந்த டேட்டா டைப் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஸோ டேட்டா டைப் வந்துக்கிட்டு உங்களோட ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் எந்த அளவுக்கான ஸ்பேஸை வந்துக்கிட்டு அந்த டேட்டாவுக்கு அதாவது அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணணுங்கிற டீட்டெயிலை வந்துக்கிட்டு என்ன செய்யும்
உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரியே டேட்டா டைப்புக்கு ஏற்ற மாதிரியே உங்களோட ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் அதுக்குரிய ஸ்பேஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணப்படும். இதுவே நான் நீங்கள் பாருங்கள் Z கொடுத்துட்டு ஈக்குவல் 15.2ன்னு சொல்லி கொடுக்கேன். இப்போ Z பெறுமதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இன்டீஜராக இருக்காது. ஏன்? இன்டீஜர் முழு எண்ணை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும், தசமதானங்களை அக்செப்ட் பண்ணாது. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணு பாருங்கள், ஃப்ளோட்ன்னு சொல்லி வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த Z வந்துட்டு ஃப்ளோட், அதாவது தசமதானத்தையும் ஸ்டோர் பண்ணுற தசமதானம், அதாவது நம்பர் தான் இருந்தாலும் தசமதானத்தை சேர்த்து ஆட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப்பாக இருக்கும். இதை வந்துக்கிட்டு நாம் பை டிஃபால்ட்டாக ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஈஸியாகவே என்ன செய்துக்கலாம், அதை என்ன டேட்டா டைப்பில் யூஸ் பண்ணியிருக்கங்கிறத நம்ம பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதோட இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இருந்தால். ஸோ சில சந்தர்ப்பத்தில் இப்படி நம்ம யோசிச்சு பார்ப்போம். x ஈக்குவல் 25, சரிங்களா? y ஈக்குவல் அதே 25 டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கும். எனக்கு இந்த ரெண்டையுமே வந்துட்டு ப்ளஸ் பண்ணி அதுக்குரிய அவுட்புட் எனக்கு வரணும். ஒருவேளை இது வந்துட்டு ரெண்டுமே நம்பராக இருந்தால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லி இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்த மாதிரி இருந்தால் நமக்கு 50ங்கிற விட வரும். ஆனால் டபுள் கொட்டேஷன் கொடுத்துருந்தா நமக்கு கண்டிப்பாக இந்த அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்களா இருந்தால், இது வந்துக்கிட்டு நம்பர் டைப், பட் இதுவும் நம்பர்ன்ட்டு நமக்கு தெரியும். பட் டபுள் கொட்டேஷன் கொடுத்ததால இது என்ன எடுத்துருக்கு, நமக்கு str ஃபங்க்ஷனாக எடுத்துருக்கு. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டைப் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் ஒய்ன்னு சொல்லி கொடுக்கேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு str, அதாவது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனாக இது எடுத்துருக்கு. ஸோ நம்ம இதை நம்பர் ஃபங்க்ஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணணுமா இருந்தால் இப்போ நம்ம டைப் காஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியில் நம்ம செய்யலாம். ஒன்று, இந்த டபுள் கொட்டேஷன் இருக்கிற வேல்யூஸை நம்ம INT என்று சொல்கிற இதுக்குள்ளே நம்ம இப்படி பாஸ் பண்ணமாக இருந்தால், இப்போது இந்த டபுள் கொட்டேஷன் இருக்கிற இந்த str டேட்டாவை நம்ம நம்பராக மாற்றி இந்த வைக்குள்ளே அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம டைப்பில் செக் பண்ணக்க நமக்கு கண்டிப்பாக என்ன டேட்டா வரணும், இன்டீஜர் என்று சொல்கிற, அதாவது INTன்னு சொல்கிற மெத்தட் தான் வரணும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு INT என்ற மெத்தட் தான் வருது. ஸோ அப்போது நான் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்று சொல்லி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன செய்யுதுண்டா 50 என்று சொல்கிற விட எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்று சொல்லி கொடுக்கும்போது எனக்கு 50 என்று சொல்கிற விட எனக்கு டிஸ்பிளே ஆகுது. பர்ஃபெக்ட். ஸோ அப்போ இங்கே என்ன நடந்துட்டுது, நம்ம இங்கே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குற இந்த வேல்யூஸ் வந்துக்கிட்டு இன்டீஜராக கன்வெர்ட் ஆகி நமக்கு இங்கே ஒய்க்குள்ளே போகும்போது, ஸோ இன்டீஜர் ப்ளஸ் இன்டீஜர் பண்ணும்போது நமக்கு மேத்தமெட்டிக்கல் வைஸாக அடிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் பண்ணுது. அதாவது ரெண்டு நம்பர்ஸை கூட்டுற வேலை இங்கே நடக்குது. இது மட்டும்தான் ஒரு வழின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே நம்ம டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணியிருந்தா இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணக்க எனக்கு கண்டிப்பாக எரர் வரும். ஏன்? இங்கே வந்துக்கிட்டு இது நம்பராகவும் இது வந்துக்கிட்டு டெக்ஸ்டாகவும் இருக்கிறதால நமக்கு இந்த கண்டிப்பாக இங்கே எரர் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகி வரும். அப்போது நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு தேவையான இடத்த இந்த மாதிரியும் கன்வெர்ட் பண்ணிக்க இயலும். பாருங்கள், இப்போ எனக்கு கரெக்டாக வேலை செய்யும். சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு டைப் காஸ்டிங்னு சொல்லுவோம் வந்துட்டு. ஸோ ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ உதாரணமாக பாருங்கள், 0.5 இப்படி நான் கொடுக்கும்போது 25 அண்ட் கொடுக்கக்கிட்டவா இந்த வைட பெருமதி வைட டேட்டா டைப் என்னையாக இருந்திருக்கும், இன்டீஜர். ஏன்? அது முழுத்தானத்தை மட்டும் அக்செப்ட் பண்ணுறதால. இப்போது 25.5ன்னு சொல்லி கொடுக்குறதால எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோட் டேட்டா டைப்பாக மாறிடுது. ஸோ ஃப்ளோட் டேட்டா டைப்பாக மாறின நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஃப்ளோட்டாக மாறி இருக்கான்னு சொல்லி. இங்கே நான் என்ன செய்கிறேன்டா எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்புக்கு தான் மாறி இருக்கு. ஸோ இந்த நான் ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்பில் இருந்து நான் இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு மாற்றினா என்ன நடக்கும்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஸோ இன்டீஜர் வந்துட்டு எப்போவுமே தசமதானத்தை அக்செப்ட் பண்ணாது. அப்போ நான் என்ன செய்கிறேன், எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் 25.5 சொல்கிறது இந்த தசமதானத்துக்கு பின்னுக்கு இருக்கிற டேட்டாவை இக்னோர் பண்ணிவிட்டு எனக்கு 25 சொல்லி சேஞ்ச் பண்ணி தருது. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் எந்த டேட்டா டைப்பாக சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டா டைப் ஃபங்க்ஷனை நாம் கொடுத்து நாம் டைப் காஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அதுக்குரிய பிஹேவியரில் தான் அது இருக்கும். அப்போ உதாரணமாக பார்ப்போம், இங்கே 25 இருக்கும்போது
இங்கே நான் என்ன செய்கிறேன், டைப் பண்ணி கொடுத்து செக் பண்ணி பார்க்க கொடுத்தா இங்கே வந்துட்டு எனக்கு இன்டீஜர்னு சொல்லி வருது. இதுவே நான் நீங்கள் என்ன டேட்டா டைப்பை மாற்றுறேன்டா ஃப்ளோட் டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள். 25.0ன்னு சொல்லி வருது. அப்போ பாருங்கள் இங்கே 25 தான் இருக்குது. ஏன் நான் ஃப்ளோட் கொடுத்ததும் 25.0ன்னு சொல்லி எனக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்ன்னு சொல்கிறது தசமதானத்தை அக்செப்ட் பண்ணுற ஒரு டேட்டா டைப். ஸோ அப்போ நான் இன்டீஜரை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன செய்யுது, இந்த 25.0ன்னு சொல்கிற விட தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது மேபி இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு வரும்போது நம்ம இந்த இன்டீஜர் இந்த ஃப்ளோட் எல்லாத்தையும் நமக்கு தேவையான இடங்களில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸையும் மறக்காமல் கண்டினியூஸாக பார்க்கக்கிட்டவா இங்கே நீங்கள் படித்த அவ்வளோத்தையும் ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.